ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் பீட்ரூட் கூட்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட்டே வேணும்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பீட்ரூட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பீட்ரூட் கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 300 கிராம்ஸ் பீட்ரூட் மீடியம் சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சிறுபருப்பு, ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 2 காய்ச்சி மிளகாய், 2 பல்லு பூண்டு தட்டிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். கட்டி வச்சுருக்கிற 2 பல்லு பூண்டையும் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் போட்டுக்கலாம். பீட்ரூட்டையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் மட்டும் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். அது வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிறுபருப்பை போட்டுக்கலாம். சிறுபருப்பையும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் மறுபடியும் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பீட்ரூட்டில் ரொம்ப அதிகமாக நம்ம உப்பு போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட்லேயே கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுருங்க. 2 விசில் கரெக்டாக விட்டிங்கன்னா போதும், ரொம்பவும் விட வேண்டாம். 2 விசில் விட்டாச்சு. குக்கர் நான் ரெடின்னு சொல்லியாச்சு. இப்போ நானும் ரெடின்ட்டு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பீட்ரூட்டும் பருப்பும் நல்லா சூப்பராக எவ்வளோ அழகாக வெந்திருக்குது, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டால் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்காயும் போட்டு 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு பொரியல் ரெடி. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் கூட்டு பொரியலை சாதத்தில் நெய் போட்டு மிக்சியில் அரைச்சி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதமாக இருக்குன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.